வங்கக்கடலில் நாளை மறுநாள் மோந்தா புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 28ஆம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிப்பு. மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே வரும் 28ஆம் தேதி கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புயல் கரையை கடக்கும் போது 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எச்சரிக்கை. மோந்தா புயலால் தமிழகத்திற்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என கணிப்பு. ஆந்திராவை ஒட்டியுள்ள தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், கடலூர், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவாவதன் எதிரொலி. சென்னையில் 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, நெல்லை, குமரியிலும் மழை பெய்யும் என கணிப்பு. மோந்தா புயல் உருவாகும் நிலையில் நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். வானிலை மையம் அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார். பருவமழையால் இதுவரை 31 பேர் பலியானதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விளக்கம். ஒரு கிராமத்தில் 3 நபர்களுக்கு காய்ச்சல் இருந்தால் மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. ஒரே நேரத்தில் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தாலும் உடனடியாக வெள்ள நீர் வெளியேறும் வகையில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தகவல். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு எப்போது? நவம்பர் 4ஆம் தேதி அட்டவணை அறிவிக்கப்படும் என அன்பில் மகேஷ் அறிவிப்பு. நானும் ஒரு பட்டதாரி என்று சொல்லுகிற அந்த பட்டம் என்ன செய்ய போகிறது? வேலை கொடுத்தாதான் அந்த பட்டத்துக்கு மரியாதைங்கிற இருக்கு. இன்னைக்கு அவங்க உழைக்க அவங்க தயாராக இருக்காங்க. அவங்களோட இணைவதற்கு நாங்களும் தயாராக இருக்கோம். ஆமா, அன்னைக்கு அறிவிக்கிறோம். அன்னைக்கு 4ஆம் தேதி. பாமகவின் செயல் தலைவராக தனது மூத்த மகள் ஸ்ரீகாந்தியை நியமித்தார் நிறுவன தலைவர் ராமதாஸ். செயல் தலைவர் பதவியை அன்புமணி நிராகரித்ததால் மகளுக்கு பொறுப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஆலோசனை. மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளை தனித்தனியாக அழைத்து தொகுதியின் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் 118வது பிறந்தநாள் மற்றும் 63வது குருபூஜை விழா. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னுக்கு சென்று மரியாதை செலுத்துகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டிடிவி தினகரன் பற்றி பேசி நேரத்தை காலத்தை வீணடிக்க வேண்டாம். அவர் எக்ஸ்பெரியான அரசியல்வாதி என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சனம். சென்னை அடுத்த பாலவாக்கத்தில் மக்களின் எதிர்ப்பை மீறி அவசரமாக போடப்பட்ட சாலை சிறிய மழையால் கடும் சேதம். சிமெண்ட் சாலை போடப்பட்ட இடமே தெரியாத அளவிற்கு மாறி போனதால் மக்கள் அதிர்ச்சி. குமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் உபரிநீர் திறப்பு காரணமாக கோதை ஆற்றில் வெள்ளம். திருப்பரப்பு அருவிகள் தடுப்பு வேலிகளை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.
விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணை திறப்பால் புதுச்சேரி சக்கரபாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கடல் போல் காட்சிகளுக்கும் சைக்கிள்பட்டு ஆற்று பகுதி. ஆந்திராவில் நடைபெற்ற ஆம்னி பேருந்து தீ விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. பலி எண்ணிக்கையில் தமிழகத்தைச் சேர்ந்த இருவரில் திருப்பூர் இளைஞரின் மரணம். சிட்னி கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணிக்கு 237 ரன்கள் இலக்கு. ஆறுதல் வெற்றியை நோக்கி இந்திய அணி வீரர்கள் பேட்டிங்.